எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 2 விதமான லோன் ஆஃபர்ல எனக்கு ரொம்ப கவர்ந்து இழுத்தது, ரொம்ப அட்ராக்டிவானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்லை. வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்திருக்கக்கூடிய லோன் ஆஃபர்கள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு என்னங்க வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான லோன் ஆப்பை பற்றி நான் ரிவ்யூஸ் பண்ணும்போது என்னுடைய கான்டாக்ட் நம்பர், என்னோட டீட்டெயில்ஸ், சில நேரத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் போட்டு அந்த வீடியோ ரெடி பண்ணுவேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து உங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டுறேன். இது போல் செஞ்சுட்டு இருக்கும்போது அதோடைய கான்டாக்ட் நம்பர்ஸை இது கொடுக்கறதுனால இந்த லோன் ஆஃபரில் எனக்கு வரும். அதாவது என்னுடைய ஸ்கோருக்கும் அல்லது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கோருக்கும் நிறைய விதமான லோன் ஆஃபர்லாம் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்திருக்கக்கூடிய 2 விதமான லோன் ஆஃபர் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2 விதமான ஆஃபரில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த வித டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணாமலேயே, அதாவது எந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோடே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டீட்டெயில்ஸை கொடுத்தாவே போதும் லோன் தராங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் தராங்க, யாருக்கு தராங்க, என்ன விதமான கிரெடிட் ஸ்கோர் அவங்க இருந்தால் அதை லோன் தராங்க, எவ்வளோ இன்கம் இருந்தால் தராங்க, இது போல் நிறைய விஷயம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷனுக்கு போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு பிரோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொழில் இலக்கியதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு வந்திருக்கக்கூடிய 2 விதமான லோன் ஆஃபரில் நம்ம பார்க்க போகிற லோன் ஆஃபர் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே. ஃபோன்பே பொறுத்த வரைக்குமே இந்த ஆப் இல்லாத மொபைலே இல்லைன்னு சொல்ல முடியும். பேமெண்ட் ஆப்னா இவங்க ஓகே தான். அதாவது குறைஞ்ச ஒரு நெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நெட்வொர்க் இல்லாத நேரத்தில் ஒரு கம்மியான நெட்வொர்க் ஒரு புள்ளி இருந்தால் கூட இந்த ஃபோன்பே ஒர்க் ஆகும். ஸோ அது உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நல்ல ஒரு ஃபோன்பேன்றது ஒரு நல்ல ஒரு ஆப் தான். நல்ல ஒரு பேமெண்ட் ஆப் கூட சொல்ல முடியும். உங்கள் கையில் இப்போ ஃபோன்பே இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். அதில் எக்ஸ்கியூஸ்ஃபுல்லி ஃபார் யூன்னு போட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கெட் எ பர்சனல் லோன் அப் டு 5 lakhs போட்டிருக்கும். நோ இன்கம் ப்ரூஃப், எந்த விதமான இன்கம் ப்ரூஃபும் நீங்கள் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ லோன் அமௌண்ட்டு செலக்ட் இஎம்ஐ போட்டு கீழே நிறைய ஆஃபர் காட்டுறாங்க. 3 விதமான ஆஃபர் இருக்குது. 48 மாதம், அதாவது இவங்க என்ன அமௌண்ட்னா 4 லட்சம் வரைக்குமே ஒரு அமௌண்ட் தருவதாக காட்டுறாங்க. அந்த 4 லட்சத்துக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்குமே 48 மாதத்துக்கு இஎம்ஐ பிரிக்கத்தா இருந்தால், அதாவது 4 லட்சத்தை 48 மாதம் நீங்கள் பிரிக்கத்தா இருந்தீங்கன்னா அதுக்கு வட்டி எவ்வளோ போடுவாங்க, 2.4% per month அப்படி போடுவான்னு சொல்கிறாங்க. அப்போ மாதம் நீங்கள் 13,152 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த 48 மாதம் கணக்கு வச்சிங்கன்னா கேட்டது 4 லட்ச ரூபா. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அதுக்கு 12,000 ரூபா போடுறாங்க. இந்த 48 மாதம் கழிச்சு மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா கேட்டது 4 லட்ச ரூபா. ஆனால் 6,31,260 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்காங்க. இது போல் ஒவ்வொரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 48 மாதம், 36 மாதம், 24 மாதம்ட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் 3த்துக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸுக்காக காட்டியிருக்காங்க, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டியிருக்காங்க. ஆனால் உண்மையான தகவல் இப்போ தான் நம்ம போக போகிறோம். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த பிறகு தான் அது என்ன எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, அதுக்கு என்ன விஷயன்றது அதுக்கப்புறமா தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் இவங்க கேட்குறாங்க. தமிழ் கடைசி ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்பாங்க. ஃபாதர் நேம், அப்புறமா உங்களுடைய சேலரி, எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி கேட்பாங்க. எம்ப்ளாயி நேம் கேட்பாங்க. அப்புறமா மந்த்லி இன்கம் எவ்வளவு, என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் வாங்குறீங்க, இது போல விஷயத்தெல்லாம் சாதாரண பேசிக் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க. இமெயில் ஐடியும் கேட்பாங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஸோ உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சிங்கன்னா டேர்ம் கடைசி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்த பிறகு கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர்ஸ் போட்டால் போதும். அதாவது பேன் கார்டு நம்பர் போட்டு வெரிஃபை ஆனால் போதும். ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும், அது கொடுத்தா போதும். எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா ஆட்டோ பே பண்ணுறதுக்காக, அதாவது இந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கு என்ன ப்ராசஸிங் ஃபீஸ் காட்டுவாங்க. ஓகே நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஆட்டோ பே பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு 12 மாதம் ஒரு இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மாதம் இஎம்ஐயை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பிடித்துக் கொள்வதற்காக நீங்கள் ஒரு ஆட்டோ பேக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மாதம் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இஎம்ஐ பிடிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. லோன் அக்ரிமெண்ட்டும் அது அடுத்தது வருது. இந்த லோன் அக்ரிமெண்ட்டு கீழே டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபோன்பே பொறுத்த வரைக்குமே இவங்க எந்த விதமான லெண்டிங் பார்ட்னரோட சேர்த்துல ஃபோன்பே கிரெடிட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் எக்ஸ்ப்ளோரியம் இன்வென்டிவ்
டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து இந்த லோனை தராங்க. ஸோ இவங்க வந்து எந்த விதமான லெண்டர்ஸ் பார்ட்னரோட சேராமல் இவங்களோட கம்பெனியின் பேர்லேயே லோன் தராங்க. அதனால் எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, என்ன டீட்டெயில்ஸ் தருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கே லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதம் வந்து 36 மாதம் இஎம்ஐ பிடிச்சி கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக அதாவது 13% வந்து 30% வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்திருக்கக்கூடிய 2 விதமான லோன் ஆஃபரில் ஃபர்ஸ்ட் ஆஃபர் நம்ம பார்த்துட்டோம். 2வது ஆஃபர் பார்த்த வரைக்குமே இவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. இவங்க வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம என்ன வச்சுருப்போம், 2 வச்சுருப்போம். ஒன்று அமேசான், இன்னொன்று ஃப்ளிப்கார்ட், 2 தான் வச்சுருப்போம் இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. ஃப்ளிப்கார்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே லோனும் தராங்க. 10 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. ஆனால் இவங்க தனியாக தரத்தில் இவங்களுக்கு சில லெண்டிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. பர்சனல் லோனில் உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதம் இருந்து 60 மாதம் வரைக்குமே இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். இவங்களோட லெண்டிங் பார்ட்னர்ஸ் யார்? ஆக்சிஸ் பேங்க், ஃபைப் ஆப், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், மணிவி லோன் ஆப், ஃபினபிள் ஃபைனான்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லெண்டிங் பார்ட்னர்ஸ். என்னென்ன டீட்டெயில்ஸ் இவங்க எதிர்பார்க்குறாங்க? சாதாரண பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இப்போ ஃபோன்பே ஆப்புக்கு என்னென்ன கொடுத்தோம் அதே தான். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பரு, எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, மேலா ஃபீமேலா, பின்கோட் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, பர்பஸ் ஆஃப் லோன், என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க, நெட் மந்த்லி சாலரி எவ்வளவு, அப்போ உங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுக்க வேண்டியிருக்கும். இதை கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கான லோன் ஆஃபரை இவங்க காட்டுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் தான். உங்களுக்கு கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க. கேஒய்சி டீட்டெயில்ஸில் உங்களுக்கு 50,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெருசாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. அல்லது 3 லட்சம் 4 லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மந்த்துக்குண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 மந்த்ஸ்க்குண்டான சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 72 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 10.5% இருந்து 33% per annum போட வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 2 விதமான லோன் ஆஃபரில் எனக்கு ரொம்ப வந்து கவர்ந்து இழுத்தது, ரொம்ப அட்ராக்டிவானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்லை. நல்லா இருக்குல்ல, எதுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படி கூட நானும் நினச்சேன். சூப்பர். அதனால தான் ஓகே இது சூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன லோன் ஆப்பை ட்ரை பண்ணேன். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் கவனித்தேன் அவங்க அதுக்கு டாக்குமெண்ட்ஸே தேவையில்லை. ஏன் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், ஏன் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் போட்டாவே உங்கள் நேம் கேட்குது. பேன் கார்டில் என்ன நேம் போட்டிங்கனாலும் அதே நேம் கேட்குது. டேட் ஆஃப் பர்த் கேட்குது. கரெக்டாக போட்டிங்கன்னா வெரிஃபை ஆகிட்டு டிக் ஆகிடும். முடிஞ்சு போச்சா? இதுக்காக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்புறம் போட தேவையில்லை. பேன் கார்டில் எல்லார் ஃபேஸும் ஒன்றும் அழகாகவும் இருக்க போதில்ல, அட்ராக்டிவாக இருக்க போதில்ல, அப்படியே இருக்க போதில்ல. அதே போல் ஆதார் கார்டில் ஃபேஸ் அப்படியே இருக்க போதில்லை, மாறி மாறி தான் இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை மேட்ரு கிடையாது, நம்பர் தான் மேட்ரு. ஸோ ஆதார் கார்டுக்கும் நான் ஆதார் நம்பரை போட்டு ஓடிபி வந்து ஓடிபி போட்டால் அப்ரூவல் காட்டுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்காக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ கேஒய்சி டீட்டெயில்ஸு சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஸோ அதனால எனக்கு ரொம்ப இது விஷயம் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக கவனிக்க விஷயம்னா என்ன அட்ராக்டிவாக கொடுத்தாலும் நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வட்டி போடுவாங்கன்றதை சூஸ் பண்ணணும். ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஃபோன்பே இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்? நான் எதை சூஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா 2த்துலேயும் ஒரே விஷயம் தான் யோசிப்பேன். இவங்களோட லெண்டிங் பார்ட்னர் யாராக இருக்கிறாங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க பார்ப்பேன். உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சிஸ் பேங்க் எனக்கு லோன் தரதா இருந்தாங்கன்னா நான் ஒரு 12 இஎம்ஐ எடுப்பேங்க. 12 இஎம்ஐயில் ஒரு லோன் எடுப்பேன். ஏன்னா அது ஒரு ப்ரைவேட் பேங்க். ஸோ அப்படி இருந்தால் நான் 12 மாதம் இஎம்ஐயில் எடுப்பேன், வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேறு ஒரு லோனு ஆப் மூலமாக எனக்கு லோன் தரதா இருந்தாங்கன்னா நான் அவாய்ட் பண்ணுறேன். அப்படி எடுக்கத்தா இருந்தால் கூட 2 மாதத்துக்கு மேலே இஎம்ஐ எடுத்துக்க மாட்டேன். ஸோ சிம்பிளாக தான், ஆப் மூலமாக நீங்கள் லோன் எடுக்கத்தா இருந்தால் 2 மாதம் இஎம்ஐ அது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். என்ன அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அதுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக போகும், நாள் வட்டியில் வரும். ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜனவரி மாதம் 31 நாள், பிப்ரவரி மாதம் 29 நாள் வரும், சம்டைம்ஸ் 28 நாள் வரும். ஸோ நாள் கணக்கில் போட்டாங்கன்னா 2 மாதம் சேர்த்தாங்கன்னா 60 நாள் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 59 நாள் வரும். சம்டைம்ஸ் அதாவது ஒரு வருஷத்தில் மாறக்கூடிய விஷயம் 61 நாள் வரும். அதனால் நாள் வட்டியில் போடக்கூடிய விஷயங்கள் தான் ஆப்பில் செய்வாங்க. அதனால் இதில் கவனமாக இருக்கிறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண பிரோஜனமாக்கும். மற்றபடி மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.